அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. கும்ப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பாதி நன்மையும் பாதி வெறுப்பான வாழ்க்கையும் கொடுக்க போகிறது. சுகம் கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார். அஷ்டமத்தில் பாதி. 4ஆம் இடம் அஷ்டமத்தில் பாதி. சுகநாசம், உறவு நாசம், தொழில் நாசம். நீங்கள் விவசாய நிலம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த விவசாய நிலத்தில் போட்ட முட்டுவலி செலவு, அந்த முட்டுவலி செலவுக்கே விவசாயத்தில் வருமானம் வெள்ளாமை எடுக்க முடியாத நிலையை 4ஆம் வீட்டிலே அமரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார். கும்ப ராசி அன்பர்கள் சட்ட சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னா அடுத்த ஓராண்டு காலம் கும்பராசி அன்பர்களை நடுத்தெருவில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையாக அமைந்துவிடும். இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் குரு பெயர்ச்சி நிகழ்கிறது. குரோதி வருடம் குரு பெயர்ச்சியில் குழப்பமே இல்லை. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடப்படி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சியாரார். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்பராசிக்கு அந்த 4ஆம் வீட்டிலே சத்ருஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. இதை மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதி உச்சமடையக்கூடிய வீடு. தனம், வாக்கு, குடும்பத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குரு சத்ருஸ்தானத்திலே உச்சமடையக்கூடியவர். கும்பராசிக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சுய முயற்சியால், சொந்த முயற்சியால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். உங்களுடைய வருமானத்திற்கு, பொருளாதாரத்திற்கு நீங்கள் முயற்சி செய்து ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை உண்டு. குருபகவான் 4ஆம் வீட்டிலே கோச்சாரத்தில் வரும்போது கண்டிப்பாக அஷ்டமத்தில் பாதி பிரச்சனைகளை கொடுத்தே தீர்வார். சுபகிரகம் அமர்ந்தாலும் சரி, அசுபகிரகங்கள் 4ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் சரி, சுக வேதனை கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு வரும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஷக்கடி, விஷ தொந்தரவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் வீட்டில் நல்ல பாம்பு, ரோகிணி நட்சத்திரம் என்பது நல்ல பாம்பு. விஷக்கடி தொந்தரவுகள் அடுத்த ஓராண்டு காலம் கும்பராசி அன்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். சுகஸ்தானத்திலே குருபகவான் அமரும்போது கடன் வாங்கி ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம். கடன் வாங்கி நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். கடன் வாங்கி சில நற்காரியங்களை செய்து கொள்ளலாம். பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கும்பராசி என்பதற்கு அடுத்த ஓராண்டு காலம் நிகழும். குருபகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். குரு பார்க்க அந்த 3 வீடுகளும் சுபத்துவம் அடையும். கும்பராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமத்தை குருபகவான் 5ஆம் பார்வையால் பாரிசுகிறார். அங்கே ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தை குருபகவான் பாரி செய்யும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும். லாட்ரி வாங்கி லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரன், ஒரே நாளில் முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. 8ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதனால் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல்
மனஸ்தாபங்கள் இல்லாமல் ஒற்றுமையாக அந்நியமாக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். 8ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள், குழம்பிக்கிட்டே இருந்த மனநிலை, எதிர்பாராத சம்பவங்கள், வலி வேதனைகள், அசிங்க அகுமானங்கள் கொஞ்சம் மட்டுப்படும். பிறரால் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், சட்டவிரோத செயல்கள், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும். 4ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது சிநேக விரோதம், உறவு விரோதம் கும்பராசி என்பதற்கு ஏற்படும். நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடமோ உங்கள் குடும்பத்திலும் சரி சண்டை இல்லாமல், விரோதம் இல்லாமல் கும்பராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 8ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது பாதி சிறப்பு, பாதி வெறுப்பான காரியங்கள் நடக்கும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வேலை அமோகமாக வளர்ச்சி அடையும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் போட்ட முட்டுவலி செலவுக்கு மீறி நல்ல வருமானம் எடுக்கலாம். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது தொழில் வேலை அபரிவிதமாக உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும். 10ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது கும்பராசி என்பர்கள் வீம்புக்கு வேட்டையாடாதீர்கள். உங்களுக்கு இருப்பது என்னவோ அதை டெவலப் பண்ணுங்கள். விவசாயத்தில் நல்ல கிணத்துல தண்ணி இருந்தால், போரு நல்ல தண்ணி இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணும்போது வருமானம் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை சரியாக பொழியாத காலத்தில் பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு கடனை உடனே வாங்கி குடும்ப நபர்கள் பேச்சை கேட்காம நீங்களே வைராக்கியமாக வீம்புக்கு வேட்டையாடினீங்கன்னா அடிமேல் அடி இடிமேல் இடி, கஷ்ட நஷ்டங்கள், கடன் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக வந்துவிடும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆவது வீட்டிற்கு விழுகிறது. அயன சயன போகஸ்தானம். சுகஸ்தானத்திலே குருபகவான் வந்திருக்கிறார். அவர் விரயத்தை வரி செய்யும் பொழுது குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை கும்பராசி என்பதற்கு அடுத்த ஓராண்டு காலம் ஏற்படும். 12ஆவது வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது சட்ட சிக்கல், அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாதீர்கள். அவர் ஒரு நாள்னாச்சும் காவல் நிலையம் போயிட்டு வர மாதிரி இருக்கும், அல்லது தண்டனை பெறக்கூடிய நிலையம் ஒரு சிலருக்கு அமைந்துவிடும். 12ஆவது வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது நல்ல உறக்கம் வரும். படுத்தீங்கன்னா கிருன்னு நல்லா தூங்குவீங்க. நீண்ட தூர யாத்திரை, வெளிநாடு பயணம் இதெல்லாம் அடுத்த ஓராண்டு காலம் கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. கோச்சாரத்திலே ஜென்ம ராசியில் ஜென்ம சனி உலா கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவுகளால் தொந்தரவு, கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம், உங்கள் குடும்பத்திலேயே 1008 குழப்பங்கள், இப்படி எல்லா வகையிலும் கோச்சாரம் இந்த ஆண்டு கும்பராசி என்பதற்கு சாதகமில்லாமல் இருக்கிறது. ஜென்ம ராசியிலே சனி பகவான் 7.5 நாட்டு சென்னையில் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசி என்பர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். திருமணம் ஆனவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டாதீர்கள். அவரை பிரச்சனை வரும், பிரிவு வரும், சட்ட சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஜென்ம சனியில் இதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். திருமண வயதில் உள்ளவர்கள் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஓராண்டு காலம் வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது. சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவு. நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடினமாக கண்ணும் கருத்துமாக வியர்வை சிந்தி உழைத்து கொண்டிருங்கள். பெரும்பாலும் பாதகமில்லை. மற்றவர்கள் விஷயங்களில் அடுத்த ஓராண்டு காலம் கும்பராசி என்பர்கள் தலையிடாதீர்கள். இது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகவான் வக்கரம், அஸ்தங்கம், நேசம் உங்களுடைய லக்கணத்திற்கு 12ஆவது வீட்டு அதிபதியாக இருந்தார் என்றால் வியாழக்கிழமை காலையில்
நவகிரக குருபகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக குருபகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலையில் வழிபடுங்க. உங்கள் ஜாதக குருவை கோச்சார குரு வலுப்படுத்தி விடுவார். 4ஆம் வீட்டில் அமர்ந்து வலுப்படுத்தி விடுவார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள், சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள், புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.